பீகார் போல இங்கே நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்கு தான் இப்போ ஆளுங்கட்சி முடிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க. ஏன் எதிர்கட்சி வர மாட்டாங்க? எதிர்கட்சி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மம்தா பானர்ஜியால் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஏன் வந்து திமுகவுடைய நிலைப்பாடு ஏன் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க? அவங்க போட்டா நிற்கிறாங்களே. விஜய் எதிர்க்கிறாரு, ஆனால் விஜய் காமெடியாக எதிர்க்கிறாரு. ஒரு வார்த்தை பிஜேபி கவர்மெண்ட்டையோ தேர்தல் கமிஷனோ எழுத்து அறிக்கையே கிடையாது. ஃபுல்லாக திமுகவை. கலை ஆய்வில் இருக்கிறவங்க சாதாரண கட்சி தொண்டர்கள் ஒரு பதவியில் இருக்கு. அவங்க வந்து சீமானுடைய ஓட்டையோ எடப்பாடி ஓட்டையோ விஜய் ஓட்டையோ அரசு ஊழியரோட துணையா போறது வந்து திமுக காரங்க தானே. குறைந்தபட்சம் வந்து சட்டமன்றத்தை கூட்டி இருக்கலாம்ல. இதுல நிறைய சட்டமன்றத்தில் கூட்டி வந்து தீர்மானம் போட்டிருக்கலாம்ல. சட்டமன்றம் இங்க பிரச்சனையே இருக்கிறவனை இறந்தவனை ஆக்கிடுவாங்களோ அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. பொதுவா வந்து என்னன்னா, நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் பத்திரிகையாளர் காதர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் காதர். வணக்கம் சார். காதர், அதாவது வந்து என்னன்னா, திமுகவுடைய நிலைப்பாடு இந்த சார் விஷயத்தில் இரட்டை வேடம் போடுவதாக வந்து பல பேர் பேசுகிறாங்க. ஒரு வகையில் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலும் மறைமுகமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து PL2ன்னு சொல்லுவாங்க. வாக்காளர்கள் திமுகவை சார்ந்த பிரதிநிதிகள் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ரெண்டாவது வந்து மும்முரமாக வந்து செயல்படுறாங்க. மறைமுகமாக பாஜகவுக்கு கைகோக்கும் வகையில் திமுக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு திமுக மேலே. பொதுவாக வந்து அதிமுக வந்து ஆரம்பத்திலே வந்து இது வந்து நாங்கள் வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிறது ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக எதுவும் மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவுன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? அதாவது திமுகவுடைய மும்முரமான இந்த, அதாவது அந்த அரசு கேளுங்க, இந்த பொதுமக்களுக்காக வந்து இதே வந்து மம்தா பானர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும், அவங்க மக்களை திரட்டி பெரிய பேரணி நடத்தி இது வேண்டாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு. குறைந்தபட்சமாக வந்து ஒரு சட்டமன்றத்தில் கூட்டி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட திமுக எடுத்துட்டு வரலன்னா அது எல்லாரும் மனிதனும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தானே. நீங்கள் சொல்கிறது அது எல்லாமே கரெக்டான விஷயம்தான். இப்போ அதுக்கு இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி களத்தில் போய்கிட்டு இருக்கும்போது இப்போ போய் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்துலேயோ வேறு எங்கேயோ பொதுக்கூட்டமோ போட்டுலாம் இதை வந்து நிறுத்த முடியாது. அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த களத்தில் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்றப்ப சார்ன்ற அந்த படிவத்தை வந்து அந்த வாக்காளர்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் அது பாட்டில் அதை முடிச்சுட்டு போயிடும். அதுக்காக தான் இவங்க வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. சரி, நம்ம ஒரு பக்கம் போராட்டங்கள் செய்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம இறங்கி தெரியாதவங்களுக்கு இதை இப்படி ஃபுல் பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள், அதில் கோட்டை விட்டுறக்கூடாது என்பதற்காக தான் திமுகவினர் இறங்கி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இது பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை. சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக இப்போ பிஜேபிக்காரன் வந்தானா யார் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் அந்த ஓட்டு வாக்கு பறிக்கப்படும். அதே மாதிரி திமுக காரங்க போனாங்களா என்னுடைய போட்டோ பார்த்தாலும் இல்லை தம்பி விஜயுடைய போட்டோ பார்த்தாலும் அங்கே வாக்கு போயிடும். அதே போல் வந்து மற்ற கட்சிகள் அதிமுகவுடைய எடப்பாடி அவருடைய போட்டோ போட்டிருந்தாலும் அதெல்லாம் வந்து பறிக்கப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இவங்க சீமான் அவர்கள் வந்து கலை ஆய்வில் இருக்கிறவங்க சாதாரண கட்சி தொண்டர்கள் ஒரு பதவியில் இருக்கு. அவங்க வந்து சீமானுடைய ஓட்டையோ எடப்பாடி ஓட்டையோ விஜய் ஓட்டையோ வந்து அரசு ஊழியரோட துணையா போறது வந்து திமுக காரங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. அரசு ஊழியரோட துணையா போலங்க. இவங்க வந்து இவங்க கலை ஆய்வுல தனியா இருக்காங்க. எந்த அரசு ஊழியரோட போய் துணையா போறாங்க? இன்னைக்கு யாருமே பண்ணலையே. வருவாய்த்துறை திமுக தூண்டுதலின் பேரு தான் வந்து வருவாய்த்துறையுடைய ஊழியர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தாலாட்டம் பாடுறாப்புல தலைமைச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் சம்பளம் வந்து உங்களுக்கு கட்டுன்னு சொல்றாரு. ஆமாங்க, அது எந்த வகையில உரலுக்கு ஒரு பக்கம் அடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடினுவாங்க. அந்த மாதிரிதான் திமுக மேல எவன் என்ன பண்ணாலும் திமுக திமுக திமுகனா போராட்டம் நடந்தது யாரு? எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லி அனைத்து மாவட்டங்களிலும் அவங்க கூட்டணி கட்சிகளோட போராட்டம் நடந்தது திமுகவா அதிமுகவா? இல்லை சீமானா? இல்லை விஜயா? விஜய் இப்போதான் பண்ணார் தனியாக, அதாவது பண்ணார், மற்றவங்க யாருமே பண்ணலை. திமுக சீமானம் பண்ணார். சீமான் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணார், அவரும் பண்ணார். எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு வேண்டாம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொன்னால் 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க முதல்ல ஆரம்பித்தது திமுக தான். உடனடியாக அதை வந்து
தடுக்கிறதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தது. சரி, அது தடுக்கிறதுக்கான போராட்டம் முன்னெடுத்தல எப்படி தடுத்தாங்க அவங்க? தடுக்க முடியாதுன்னு தெரியும். ஏன் வந்து Atleast நம்ம அந்த எதிர்ப்பையாவது தெரிவிக்கணும்ல. மம்தா பானர்ஜியால இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஏன் வந்து திமுகவுடைய நிலைப்பாடு ஏன் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க? அவங்க மம்தா போட்டா பானர்ஜி நிக்கிறாங்களே, போராட்டம் வேண்டான்றாங்களே. வேண்டான்னு அவங்க தானே சொல்றாங்க. தேர்தல் கமிஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்லிருச்சா? இல்ல அவங்க நாங்க பண்ண மாட்டோம், அப்படி நாங்க எதுவுமே செயல்படுத்த மாட்டோம்னு உறுதியா இருக்காங்களே. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தேர்தல் கமிஷன்ன்றது ஒரு இண்டிபெண்டா நம்ம வந்து ஏற்கனவே இருந்தது. இப்போ அது இண்டிபெண்டா இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஒரு மாநில கட்சி வந்து நீ வந்து கணக்கெடுப்பே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது. மம்தா பானர்ஜி தன்னுடைய எதிர்ப்பை பல்வேறு விதமாக பல்வேறு முயற்சிகளில் பல்வேறு வகைகளில் காட்டலாம். நாங்கள் எங்கள் அரசு ஊழியரை கூட நான் உங்களுக்கு வேலை செய்ய விட மாட்டேன், அந்த மாதிரியான நெருக்கடிகளை அவங்க கொடுக்கலாமே தவிர, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வேறு மாநிலத்திலிருந்து ஆளை இறக்கி அந்த சர்வே எடுப்பாங்க. அது எடுக்காமலாம் விட மாட்டாங்க. ஒரு மாநிலம் எதிர்த்து அவங்க எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து அதை எல்லா மாநிலமும் கையில் எடுப்பான்ல. அதில் உங்களுக்கு சட்ட சிக்கல் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்கன்னா இதை டைரெக்டாக நம்ம எதிர்க்க முடியாது, என்ன பண்ணாலும் இதை எடுக்க தான் செய்வாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயாவது ஒரு ஆர்டர் வாங்குவோம் அப்படின்னா திமுக உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம இதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு அதிகாரி ஊழியர்கள்ட்ட கொடுத்து என்னென்னமோ ஃபுல் பண்ணி நம்ம பயந்தது போல திரும்பி நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் அவங்க கள ஆய்வில் கூட இருக்கிறாங்க. அதுக்காக பிஜேபிக்கு சப்போர்ட் கிடையாது. அதிமுக ஏன் எதிர்க்கல? அதிமுக சார்ந்த கட்சி, பிஜேபி சார்ந்த கட்சிகள்லாம் ஏன் எதிர்க்கலாம்? அவங்களுக்கு தெரியும் நம்மளோட கூட்டணியோட தேர்தல் ஆணையமும் நம்மளோட கூட்டணியாக இருக்கும்போது நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதுக்காக திமுக இவ்வளோ தூரம் கடுமையாக திமுக கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னா, கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 5000 ஓட்டு லீடிங்கில் திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் 7. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா 10,000 ஓட்டு லீடிங்கில் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. அதுக்கப்புறம் 10,000 to 20,000 ஓட்டுகள் லீடிங்கில் வெற்றி பெற்ற தொகுதிகள் திமுக மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69. டோட்டலாக திமுக ஒரு 103 தொகுதிகள் இந்த லீடிங்கில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த நான் ஏற்கனவே ஒரு பதிவில் இங்கே பேசியிருக்கேன். இந்த எஸ்ஐஆர் எங்கே கை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி இப்போ எந்தெந்த தொகுதியில் 30-40,000 ஓட்டில் வாங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு 20,000 30,000 ஓட்டை நம்ம குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வெற்றி வாய்ப்பு சதவீதம் ஆளுங்கட்சிக்காரர் கூட இருக்கும் போதே வந்து அது எப்படி வந்து குறைக்க முடியும்? கரெக்டான கேள்வி. பீகார்ல என்ன நடந்துச்சு? 66 லட்சம் ஓட்டு இல்ல அவங்க அதை வந்து கோட்டை விட்டாங்க. சரி, இவ்வளவு பேசக்கூடிய வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஏன் முன்கூட்டியே வந்து வாக்காளர், இப்போ 2014 வந்து கலைஞர் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்தாங்க வாக்காளர் வந்து சரிப்படுத்தின, ஏன் இவரையா வந்து முன்னாடியே அந்த கோரிக்கை வைக்கல? இல்ல இந்த கோரிக்கை ஆல்ரெடி 8 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கணக்கெடுப்புகள் முன்கூட்டியே நடந்தா, இந்த அதாவது எம்பி தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த எம்பி தேர்தல் அப்பவே வைக்கப்பட்டது. நீங்க வந்து இதை வந்து 1 வருட காலங்கள் கரெக்டா போனாதான் ஓட்டர் லிஸ்ட்ல உள்ளவங்க ப்ராப்பரா இருக்க முடியும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு முறை இது கோரிக்கையா வச்சாங்க. எம்பி தேர்தலில் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பழைய ஓட் லிஸ்ட் தான், நாங்கள் எதுவும் புதுதாக சர்வேயோ நீக்கல் கழித்தல் எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் திடுதுப்புன்னு இதை வந்து இவங்க 1 மாதத்தில் அறிவிக்கிறாங்கன்றது மட்டும்தான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு. 7 கோடி 8 கோடி வாக்காளர்களை வந்து நீங்கள் ஒரே மாதத்தில் அப்ளிகேஷன் கொடுத்து திரும்பி அந்த அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் எப்படி அதை சார்ட் அவுட் பண்ண முடியும்? இப்போ ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணலாம், ஆன்லைனில் உங்கள் இதை ஏற்றலாம். ரெண்டாவது, நாங்கள் ஜனவரி மாதம் வரைக்கும் நாங்கள் டைம் கொடுப்போம், எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறது வரைக்கும் நாங்கள் திரும்பி சேர்ப்போம். இதெல்லாம் புதுசாக இப்போ எஸ்ஐஆரில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டில் அப்படி சொல்லலை. 2 அப்ளிகேஷன் கொடுப்போம், ஃபில் பண்ணி கொடுக்கணும். 2002 ஓட்டு போட்டிருக்கீங்களான்றதை நாங்கள் பார்ப்போம். இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ என்கிட்டயே கிடையாது. 2002 நான் ஓட்டு போட்ட ஓட்டு ஐடி என்கிட்ட கிடையாது. இப்போ நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தா, நான் போய் தேடுறேன், ஆன்லைனில் போட்டாலும் எனக்கு வரமாட்டேது. அப்போ இப்போ இருக்கிறது நான் ப்ரெசென்ட் அட்ரஸ் மாறிட்டேன். மாறி இப்போ இருக்கிற அட்ரஸில் நான் 3 எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நீ ஏன் 2002 ஓட்டு இதை கேட்குற? கடைசியாக நீ எங்கே போட்டியோ அதை கேட்க வேண்டியதானே? இதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. இப்போ பயமே இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் போல இங்கே நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்கு தான் இப்போ ஆளுங்கட்சி முழிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க. ஏன் எதிர்கட்சி வர மாட்டேறாங்க? எதிர்கட்சி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இவங்க வந்து நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்பதை விட களத்தில் இறங்கி நம்ம கட்சிக்காரங்களை வேலை செய்ய வைப்போம், அதுலையாவது நமக்கு வந்து கரெக்டாக ஃபுல் பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷனில் உள்ளவங்களாம் இவங்க நீக்கினாங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ன்றது தான் ஆளுங்கட்சியோட எண்ணம். அதுதான் அவங்க ஒர்க்க பண்ணுறாங்களே தவிர இது பிஜேபிக்கு எப்படி ஆதரவாக போவாங்க? வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு வகையில் என்னன்னா, பிஜேபி வந்து கட்டாயப்படுத்துறாங்க எஸ்ஐஆர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் போராடுற போல நான் போராடுறேன்னு சொல்லிட்டு மும்மரமா இறங்கி வேலை பார்க்கறது திமுக அரசு தானே.
அதுதான் சகாய் சொல்றேன். நான் என்ன இறங்கி சொல்றேன்னா, வேலை பார்க்கலன்னா இருக்கிற கேரளால இது கேளுங்க, கேரளால வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து இந்த தேர்தலுடைய சரிபார்க்குறது வேணாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நம்ம வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஏன் குறைந்தபட்சம் வந்து இப்போ சட்டமன்றத்தை கூட்டியிருக்கலாம்ல, இதுல நிறைய சட்டமன்றத்தில் கூட்டி வந்து தீர்மானம் போட்டிருக்கலாம்ல. சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் சட்டசபை முடிஞ்சதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில் ஒரு மீட்டிங் போட்டார், அனைத்து கட்சி கூட்டம் போட்டார். சாரை எதிர்ப்போம் வாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ ஒரு சாரார் ஒதுங்குறான், எங்களுக்கு சாரை பற்றி எங்களுக்கு பயம் இல்லைன்றான். ஆளுங்கட்சி கூட கூட்டணி உள்ளதும் கொஞ்சம் சில எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மட்டும் இதை ஆதரிக்கிறான். அதாவது ஆளுங்கட்சி திமுக கூட்டணி மற்றும் அவரை சார்ந்து இல்லாதவங்க சீமான் விஜய் போல மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. அதிமுகவில் உள்ளவங்க மற்றபடி பிஜேபியோ தேமுதிகவோ மற்ற கட்சிகள் யாருமே எதிர்க்கல. அப்போ அங்கே தானே உங்களுக்கு வந்து பயம் வருது. அப்போ பிரச்சனைனா எல்லாத்துக்கும் தானே பிரச்சனை, நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை. அப்போ எல்லாருக்கும் பிரச்சனைன்னு இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் ஒரு மாநிலத்தில் மொத்தமாக இருக்க மாட்டீங்கன்னா, அப்போ பிஜேபி அலையன்ஸில் உள்ளவங்களாம் நாங்கள் ஃபீஸ்ஃபுல்லு, எங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது, சார் வந்து நிறையா டெலீட் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்துடுவோன்ற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க, மைண்ட் செட்டப்ல இருக்காங்க. அப்ப யாருக்கு பயம் அப்படின்னா திமுகவுக்கு பயம் இல்ல. திமுகவே அவங்க என்ன சொன்னாங்க, மற்ற கட்சி அதிமுக வந்து அவங்களுடைய நிலைப்பாடு சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எஸ்ஐஆர் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் ஆதரிச்சு கோர்ட்ல ஃபைல் பண்ண ஒரே கட்சி அதாங்க. இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் நடக்கக்கூடியது. அவங்க என்ன கேட்குறாங்க, சரியான முறையில தான் பண்றாங்க. அதிமுக காரங்க சொல்லுது இறந்தவர்களை நீக்க போறாங்க, புதுசா வந்து பேர் ஏற்கனவே சொன்னதான் நம்ம வாக்கு இல்லாதவங்களுக்கு வந்து வாக்குரிமை. கடைசி அதாவது சாமானிய மக்களுடைய கடைசி ஜனநாயக கடமை வந்து வாக்கு. ஆமா, அந்த வாக்கு வந்து விடுபட்டும் போகக்கூடாது. அதே நேரத்துல வந்து இறந்தவர்கள் வந்து போலியான வாக்காளர்களை வந்து போடக்கூடாதுன்ற அந்த நிலைப்பாடு அதிமுக இதுல என்ன தப்புன்ற? கரெக்டுங்க. அதுல வந்து குளறுபடிகள் இருக்குன்னு சொல்றதுனால ஒரு ஆளுங்கட்சி போராடுது. நீ ஆளுங்கட்சிக்கும் உனக்கும் ஒத்து வரலன்ற ஒரே காரணத்துக்காக, பிஜேபி உங்க கூட அலையன்ஸ்ல இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க எதிர்க்கல, அவ்வளவுதான் சிம்பிள் மேட்ரு. நான் இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, சாரை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. இறந்தவர்களுடைய ஓட்டை நீங்க நீக்கிறதுல எந்த ஆட்சேபனமும் யாருக்கும், இன்க்ளூடிங் திமுக கூட கிடையாது, எந்த கட்சிக்குமே கிடையாது. இறந்தவன் பேரை எடுக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நாங்க என்ன நினைக்கிறோம், இப்போ நான் உட்பட என்ன நினைக்கிறேன்னா, இருக்கிறவனை இறந்தவனை ஆக்கிறாதீங்க, ஓட்டு போட இருக்கிறவனை அவன் லிஸ்ட்லேயே இல்லாமல் அவனை தூக்கிறாதீங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அதை பண்ணுறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சார் இறந்தவன் லிஸ்ட்லாம் எடு, 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு நிறையா இருக்கும் குளறுபடிகள், தூக்குலாம் தூக்கு, அது பிரச்சனையே கிடையாது. இங்கே பிரச்சனையே இருக்கிறவனை இறந்தவனை ஆக்கிடுவாங்களோ அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. இல்லை, பொதுவாக வந்து என்னென்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, ஒரு சாரா வந்து வேணுன்றாங்க, ஒரு சேனா வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து கவர்மெண்ட்டே வந்து அது வந்து நடைமுறைப்படுத்துது. மக்கள் குழப்பத்தில் தானே இருக்காங்க. மக்களுக்கு அப்ளிகேஷனே ஃபுல் பண்ண தெரியலங்க. பலருக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபுல் பண்ண தெரியல. அதை ஸ்கேன் பண்ணால் நீங்கள் ஈஸியாக பண்ணலான்னா அந்த ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு உண்டான மொபைல் கூட யார்ட்டையும் இல்லை. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்குற அளவுக்கு கூட நிறைய பேர்ட்ட மொபைல் இல்லை. இன்னும் பலர் வந்து பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறான். இப்போ எவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ ஒரு வருஷம் ஜனவரிலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் எந்த கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காது, எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காது. டைமிங் இருக்குது, ஃபீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். நீ ஒரே மாதத்தில் நீ வந்து 7 கோடி மக்களுக்கு நீ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு திரும்பி வாங்கி அதை ஆன்லைன் அப்லோடு பண்ணி நீ அதை கிளியர் பண்ணி கொடுப்பன்றதுல தான் சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அதுதான் எல்லாம் எதிர்க்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு வந்து இன்னும் பீகார் மாதிரி பண்ணிட போகிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஆளுங்கட்சியுடைய பயத்தோடு இருக்காது. பயன்றது ஒரு பிம்பத்தை வந்து வெளியில் சொல்கிறாங்களா, ஆனால் அவங்க வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய இப்போ வந்து சீமான் சொன்ன போல வந்து நாம் தமிழருடைய கட்சி போட்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து எங்களுடைய வாக்கு பறிக்கப்படுவா ஆளுங்கட்சி அப்படின்றாங்க. விஜயுடைய போட்டா இருந்தாலும் எங்களுடைய சரி. அப்போ களத்தில் வந்து விஜய் கட்சிக்காரங்களும் போல நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் களத்தில் போய் அந்த அப்ளிகேஷன் அவங்க கட்சிக்காரங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் என்ன அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க? இல்லை பண்ணுறாங்களா? அப்புறம் எப்படி இதுப்பா? இதெல்லாம் வந்து நகைப்புத்தன்மையான பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், திமுக காரங்க போயிட்டு நாம் தமிழர் கட்சி அப்ளிகேஷன்லாம் வாங்கி இவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறேன். யார் டிசைட் பண்ணுறது? தேர்தல் கமிஷனுங்க. மு.க. ஸ்டாலின் டிசைட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து பேசணும்னு பேசக்கூடாது. உனக்கு ஒரு கட்சி இருக்குது, உனக்குன்னு களத்தில் ஆய்வு செய்கிறதுக்கு தொண்டர்கள் இருக்கான். உங்கள் கட்சிக்காரன் உங்கள் ஆளுங்க யாருன்னு வீடு தேடி போய் அந்த அப்ளிகேஷன் வாங்குவான், கொடுப்பான். திமுக காரங்க போய் உன் அப்ளிகேஷனை வாங்கி ரிஜெக்ட் பண்ணுறதா வேலை? அது கிடையாது. பேசணும்னு பேசக்கூடாது. எதிர்க்கிற அதுக்கான காரணங்கள் கரெக்டு, இவர் எதிர்க்கிறாரு அதுக்கான காரணங்கள் கரெக்டு. விஜய் எதிர்க்கிறாரு, ஆனால் விஜய் காமெடியாக எதிர்க்கிறாரு.
ஒரு வார்த்தை பிஜேபி கவர்மெண்ட்டையோ தேர்தல் கமிஷனோ எழுத்து அறிக்கையே கிடையாது. ஃபுல்லா திமுகவை என்ன மைண்ட்ல இருக்காரு. அவங்க அதையும் சொல்றாங்க, பீகார் போல நடக்கக்கூடாதுன்னு அவங்களே சொல்றாங்க, வாக்குரிமை வந்து பறிக்க கூடாதுன்னு அவங்களே சொல்லிட்டு தான் இருக்காங்க. விஜய் கட்சியும் வந்து சரியான நிலைப்பாடு தான். ஆர்ப்பாட்டத்துல நீங்க எலெக்ஷன் கமிஷன் எந்த இடத்துல திட்டிருக்கீங்க? பிஜேபி கவர்மெண்ட் எந்த இடத்துல ஒரு வார்த்தை டிக்ளேர் சொல்லியிருக்காங்க? இல்ல போல்டாலாம் கிடையாது, சும்மா ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறது. நான் என்ன சொல்றேன், அரசியல் பண்றியா, உனக்கு பிடிக்காதவன் ஒரு விஷயம் நிலைப்பாடு எடுத்தானா தப்போ ரைட்டோ ஆதரவு கொடு. அது உனக்கு நாளைக்கு உன்னை பாதிக்க. நான் அன்னைக்கு நான் இதே டிபேட்ல நான் சொன்னது தான், இந்த எஸ்ஏஆர்னால யார் முதல்ல பாதிப்பானா விஜய் கட்சி தான் முதல்ல பாதிப்பாங்க, திமுகலாம் அடுத்துதான். காரணம் என்னன்னா முதல் ஓட்டர்ஸ் வந்து இதுல வந்து நிறைய பேர் டெலிட் ஆகும். 18 வயசுல அப்ளை பண்ணியிருப்பான், இப்போ 20 வயசு ஆயிருக்கும், அவன்லாம் இந்த லிஸ்ட்ல வரவே மாட்டான். 20 வயசுல இப்போ அப்ளை பண்ணியிருப்பான், நிறைய பேருக்கு தெரியாது. 20 வயசுல சரி பண்ணலாம்னு பண்ணியிருப்பான், அவன்லாம் இந்த லிஸ்ட்ல வரமாட்டான். 1000 பேர் கொடுத்தா 200 பேர் தான் உள்ள வருவான். அப்ப இந்த முதல் ஓட்டர் இந்த கல்லூரி மாணவர்கள் இதெல்லாம் இளைஞர் பட்டாலும் விஜய்க்கு இருக்குன்ற போது இவருக்கு தான் பாதிப்பு. இந்த ஓட்டுக்கள் நிறைய உள்ள ஏறாது, அடுத்த எலெக்ஷன்ல தான் வரும் அதெல்லாம். அப்ப நீங்க தான் ரொம்ப ஸ்பீடா இது பண்ணணும். ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டணி பலம் இருக்கு, இருந்தாலும் அவன் போராடினாதான் அந்த பயம் வரும்ன்றனால போராடுறாங்க. அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதுவரை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வணக்கம் சார்.